வேண்டும். ஒரு சில பேருக்கு இந்த பயிற்சி செய்யும் போதோ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கும் போதோ ஜீவசமாதி வழிபாடுகள் அதிகமாக செய்யும் போதோ அந்த ஞானம் என்பது எளிதாக வாய்த்துவிடும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அந்த அகங்காரம் இல்லாம ஒரு அலட்டல் தனம் இல்லாம ரொம்ப பக்குவத்துடன் ஒரு வேகமாக பேசினாலும் மெதுவாக பேசினாலும் அந்த உயிரினுடைய நலன் கருதி நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பேசும்போது அந்த உயிரும் நலன் பெறும், நீங்களும் நலம் பெறுவீர்கள். அதில் ஒரு சில குற்றம் குறைகள் வரும்போது அதை சரி செய்து கொண்டு அடுத்த கட்டம் போகலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுனாவே நான் 24 மணி நேரம் சரியாக தான் செய்வேன்ற அர்த்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி யாராலும் இருக்க முடியாது. ஞானம் அடைஞ்சிட்டேன்னா அடையலான்னு தெரில எனக்கு, அதனால் என் பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். நடக்க வேண்டியது நடக்கட்டும், ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்கிறேன், தவறு இருந்தால் சரி பண்ணிக்கிறேன், சரி இருந்தால் இன்னும் சரியாக மாற்றிக்கிறேன், இன்னும் அது சரியாக இருந்தால் இன்னும் அதை பட்டை தீட்டிய வைரம் போல இன்னும் நான் அடுத்த கட்டம் உயர்ந்த கட்டம் அதை கொண்டு செல்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற மனநிலையோடு எவர் ஒருவர் பயணிக்கிறாரோ அவருக்கு இந்த எட்டாக்கனியான இந்த ஞானக்கனி என்பது கிடைக்கிறது. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நான் எந்த நிலையில் இருக்கேன், எந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படாதீங்க. தேவை வரும், டிசையர் வரும், அப்புறம் அந்த தன்மைக்குள்ளே போனோடனே போட்டி வரும், பொறாமை வரும். அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கலாம், இல்லை அடையாமல் இருக்கலாம். அப்போ வெறுப்புணர்வு வரும். அப்புறம் அதை அடையணுன்ற வேகத்தில் இன்னும் வேகமாக போவீங்க. அமைதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் அமைதிப்படுத்த வேண்டிய பாதையில் அப்போ அது எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி உங்களையே அறியாமல் மாயை இழுத்து கொண்டு போகும். மாட்டிக்கொள்வீர்கள், சிக்கிக்கொள்வீர்கள், தவிப்பீர்கள். அதனால் அடையாளம் காண முயற்சி செய்யாதீர்கள், அடையாளத்தை அழிக்க முயற்சி செய்யுங்கள். நான் என்கின்ற அடையாளம், தான் என்கின்ற அடையாளம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது அகங்காரத்தில் இருந்து அழிய ஆரம்பிக்கிறதோ ஞான ஊற்றானது தானாகவே உள்ளிருந்து ஊற்றெடுக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஞானம் அடைந்து விட்டேனான்ற கேள்வி வேணாம், ஞானம்னா என்னென்ற பொருள் விளக்கமும் வேணாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல உங்க வேலையை மட்டும் யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் செஞ்சுக்கிட்டே வாங்க. பிற உயிர்களுக்காக சேவை செய்து கொண்டே வாருங்கள். நடக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் யார் தடுத்தாலும் கிடைக்காமல் இருக்காது, நடக்காமல் இருக்காது, கிடைத்தே தீரும், நடந்தே தீரும். ஒரு சில பேருக்கு இந்த பயிற்சி செய்யும் போதோ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கும் போதோ ஜீவசமாதி வழிபாடுகள் அதிகமாக செய்யும் போதோ அந்த ஞானம் என்பது எளிதாக வாய்த்துவிடும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அந்த அகங்காரம் இல்லாம ஒரு அலட்டல் தனம் இல்லாம ரொம்ப